ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. தருணம் இதுதான், சரணம் போடு, தர்மசாஸ்தா பாதம் பாடு. சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. சுவாமியே சரணம் ஐயப்பா. சென்னையினுடைய மைய பகுதியிலே இருக்கின்ற அண்ணா நகரிலே அற்புதமாக நமக்கெல்லாம் அருளாட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஐயன் ஐயப்பனுடைய ஆலயம் வந்திருக்கின்றோம். நம்முடைய ஆலயத்தினுடைய அற்புதமான பெருமைகளை எல்லாம் சொல்வதற்காக திரு ஜனார்தனன் சுவாமி அவர்கள் இங்கே நமக்காக இருக்கின்றார்கள். வாருங்கள், அவரிடம் ஐயன் ஐயப்பனுடைய பெருமைகளை பற்றி கேட்போம், குருவாயூரப்பனுடைய பெருமைகளை கேட்போம், திருவோண நன்னாளினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். இனி ஒலி வாங்கி உங்களிடம். சுவாமி சரணம். அண்ணாமலையார் ஐயப்பன் கோயிலானது இன்றைக்கு சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஐயப்பன் கோயில்களில் ஒன்றாக திகழ்கின்றது. இங்கு 1974 வருஷத்தில் அண்ணா நகரில் அமைந்திருக்கின்ற சாந்தி காலனியில் விளக்கு பூஜை அப்படின்னு சொல்கிற மாதிரி விளக்கு பூஜை செய்துட்டு இருந்தார்கள். அங்கே அன்றைக்கு இருந்த பெரியவர்கள்லாம் சேர்ந்து, ஐயப்ப பக்தர்கள்லாம் சேர்ந்து விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு கொட்டாய் போட்டு அதில் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெடிக்கல் சென்டரும் நல்லபடியாக இயங்கி கொண்டிருந்தது. விளக்கு பூஜை அதுவும் ரொம்ப செம்மையாக அதிவிமர்சையாக நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த அன்னைக்கு இருந்தவர்களெல்லாம் சேர்ந்து இங்கே ஐயப்பன் கோயில் நிறுவினால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு எண்ணத்தோடு ஹவுசிங் போர்டு அப்ரோச் பண்ணி ஹவுசிங் போர்டில் விலக்கு வாங்கி ஐயப்ப சேவா சமாஜம் அப்படின்னு உருவாக்கி ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அது பதிவு 1974 பதிவு செய்யப்பட்டு அப்போ ஐயப்பன் கோயில் இடம் வாங்கி மெம்பர்ஸ் எல்லாம் கலெக்ஷன் எடுத்து அவங்களுடைய சுயமுயற்சியினால் அண்ணா நகரில் வீட்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுடைய முயற்சியினாலேயும் படிப்படியாக முதல்ல அண்ணா நகர் ஐயப்பன் கோயில் நிறுவி அது ஷடாதார பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. பிரதிஷ்டையில் ரொம்ப முக்கியமானது ஷடாதார பிரதிஷ்டை. ஷடாதார பிரதிஷ்டை இருக்கின்ற கோயிலில் தான் எப்போவுமே கொடிமரம் இருக்கும். ஆக அன்னையிலேருந்து இந்த கோயில் ரொம்ப அப்புறம் படிப்படியாக வளர்ந்து எங்களுக்கு ஆராட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்துக்கு இந்த உற்சவம் இருக்கும் பாருங்கள், உற்சவத்தினுடைய கடைசி நாளில் ஆராட்டுக்கு செல்லுவாங்க. அப்போ தான் புனித நீராட்டு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது நாங்கள் பீச்சுக்கு போய் கொண்டிருந்தோம். பீச்சில் ஒரு முறை போகும்பொழுது அவங்க ஒரு சமயத்தில் காந்தி சிலை பக்கத்தில் கொடுப்பாங்க, இன்னொரு சமயத்தில் இந்த இருக்கு அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு அங்கே. ஆமாம், அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்தில் போனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டம்னா ரோடில் காலை வைக்க முடியாது, அந்த மாதிரி மன கஷ்டமாக இருந்தது. இலையை போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி ஆராட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் தீர்மானம் பண்ணோம், நம்ம எதுக்கு இங்கே போகணும், நம்ம இடம்தான் இருக்கேன். இங்கேருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளானூர் பஞ்சாயத்தில் ஆரிக்கம்பேடு அப்படின்ற ஊர் கிராமம், மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம். அது ரெட் ஹில்ஸ் ஆவடி ரோட்டில் அமைந்திருக்கின்றது. ஸோ எங்களுக்கு ஐயப்ப பூங்காவனம் அப்படின்ற பேரில் ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்துலையே நாங்கள் அதுக்குன்னு தனியாகவே ஒரு குளம் அமைத்து, ஆமாம், அவங்களுக்கு மண்டபம் கட்டி அதிலிருந்து எல்லா வருஷம் ஆராட்டு அங்கே தான் நடைபெறும். அதுக்கு முந்தின நாள் பள்ளிவேட்டை அப்படின்றது. பள்ளிவேட்டை நமது மெம்பர் ஒருவர் உன்னித்தான் அப்படின்ட்டு, எஸ்பி உன்னித்தான் அப்படின்ட்டு, அவருடைய வீட்டு பக்கத்தில் 11th மெயின் ரோடில் ஒரு பார்க் இருக்குது பாருங்கள். அந்த பார்க்கில் பள்ளிவேட்டைக்கு அடுத்த நாள் ஆராட்டு. இது ஒரு எல்லா வருஷமும் சரி டிசம்பர் மாதத்தில் 7-8 வாக்கில் தேதி வாக்கில் உற்சவம் நடைபெறும். ஒரு வாரத்து காலத்துக்கு உற்சவம் இருக்கும். கோயில் காலையில் மற்ற பப்ளிக்கு 5 மணிக்கும், மற்றவங்க சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு 4:45 நடை திறந்திருக்கும். தடை இருந்து 5 மணிக்கு முதல்ல அபிஷேகம் முடிஞ்ச உடனே, சமயத்திலேயே முடிஞ்ச உடனே அது நடக்கும் பொழுதே கணபதி ஹோமம் நடைபெறும். கணபதி ஹோமம் முடிந்த உடனேயே மற்றவர்கள்லாம் யார் யார் மிருத்யுஞ்சய ஹோமம் புக் பண்ணியிருக்காங்களோ, ஆயுஷ் ஹோமம் புக் பண்ணியிருக்காங்களோ, ஆயுஷ் ஹோமம் நடைபெறும். மிருத்யுஞ்சய ஹோமமானது 7:30 மணிக்கு நடைபெறும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுங்களேன்.
ஸோ இந்த மாதிரி அது வந்து இந்த கோயிலில் மாத்திரம் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 வேளை பூஜை, 3 வேளை வந்து சீவேலின்னு சொல்லுவாங்க. அதாவது பகவான் வந்து சாமியினுடைய மூல விக்கிரகங்கள் அந்த வந்து உற்சவ மூர்த்தியை வந்து எடுத்து வந்து கோயிலுக்கு வந்து பிரதட்சணமாக வந்து இருக்கின்றது வந்து அது வந்து 3 வேளை செய்யும். காலையிலையும் சரி, மதியமும் சரி, அத்தாழ பூஜை இரவிலையும் சரி. காலையில் வந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும். பூர்ண அபிஷேகம் அப்படின்றது 11 ஐட்டத்தினால செய்கிறது வந்து பூர்ண அபிஷேகம். மற்றதெல்லாம் வந்து மற்ற நாட்களில் வந்து சாதாரண அபிஷேகம் 3 ஐட்டத்தில் வந்து அபிஷேகம் இருக்கின்றது, 5 இருக்கின்றது, 3, 5, 11 ஐட்டம் அந்த மாதிரி அபிஷேகம் நடக்கும். விசேஷ நாட்கள்லாம் வந்து இன்றைக்கி இப்போ சரஸ்வதி பூஜை அதெல்லாம் நடக்கும்போது வித்யாரம்பம் அப்படின்ற சடங்கு வந்து இந்த கோயிலில் ஏறத்தாழ 400-500 பசங்க வந்து அவங்கள வந்து கல்வி துவக்கம் அப்படின்னு தமிழ் கல்வி துவக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாரும் வருவாங்க, எல்லா பரதரப்படையும் அத்தனை பேரும் வருவாங்க. வந்து வித்யாரம்பம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முதல் கல்வி கற்பதற்கான முதல் கால் வைப்பு அது வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். பூஜைக்கெல்லாம் வந்து பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நவமி அன்னைக்கு பூஜை வைப்பாங்க, விஜயதசமி அன்னைக்கு வந்து புஸ்தகங்கள்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சடங்கு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். வருஷத்தில் பல முறை வந்து சப்தாகம் அப்படின்னா 7 நாள் சொற்பொழிவு. அந்த 7 நாள் தொடர் சொற்பொழிவு வந்து மலையாளத்துலேயும் சரி, தமிழ்லேயும் சரி அது நடந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற நாட்களில் இதில் வந்து தொடர் சொற்பொழிவு அப்படின்றது வந்து 7 நாள் இல்லாமல் சிலது 5 நாள் இருக்குது. இப்போ தமிழில் சொல்ல வரவங்களெல்லாம் வந்து பெரியவங்களாம் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப விமர்சையாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி வர நடந்துகிட்ருக்கும். இது வந்து ஆன்மீகத்தில். மற்றபடி வந்து நவம்பர் 17 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மண்டல காலம் முடிய பூஜைகள் அது வந்து கட்டுநர அது நடந்துகிட்டே இருக்கும். பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் ஆமாம் நடந்துகிட்டு இருக்கு. மாச பூஜைக்கு போகிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி மாத பூஜை கட்டுநர நடந்துகிட்டு இருக்கு. சீசனில் வந்து இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதோடு சேர்த்து அப்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது சாயங்காலம் இது வந்து கட்டுநரை வந்து 4:30 மணியோடு நிறுத்துவாங்க. 5:30 மணி 6 மணி அளவில் வந்து மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பக்தி பாடல்கள் அந்த மாதிரி டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அது மாதிரி டான்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு பக்கம். அண்ணாநகர் ஐயப்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறக்கட்டளை அப்படின்னு எங்களுக்கு இன்னொன்று இருக்கின்றது. அந்த அறக்கட்டளை சார்பாக இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஐயப்ப பூங்காவனம் அப்படின்ட்டு 23 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளானூர் பஞ்சாயத்தில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 2 மாடி கட்டிடம் ஒன்று நாங்கள் செஞ்சு அங்கே வந்து ஃப்ரீ மெடிக்கல் சென்டர். காலையில் வந்து 9 மணியிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து லேபு இந்த இரத்த பரிசோதனை போன்ற பரிசோதனை செய்வதற்கான முழு பரிசோதனை செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு லேபு அங்கே வந்து இருக்கின்றோம். அது வந்து பல்வேறு ஸ்டேட் பேங்க் போன்ற கனரா பேங்க் போன்ற பெரிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஆனந்த் பவன் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி நிலவு இதெல்லாம் அது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரீ மெடிக்கல் சென்டர், ஃப்ரீ மெடிக்கல். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வீடு நோக்கி செய்கிறதில்லை சொல்லதில்லை. இங்கேயும் சரி இப்போ அண்ணா நகர்லேயும் வந்து இந்த கேம்பு நடக்கும். அது வந்து என்ன ஆகும்னா இது கலெக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. ரத்த பரிசோதனை அதெல்லாம் இங்கே பண்ணிவிட்டு கலெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி மற்ற ப்ரைவேட்டில் வந்து உங்களுக்கு 1800-2000 ரூபாய்க்குள்ளே வர சார்ஜுக்கு நாங்கள் வந்து ஒன்லி 699 ரூபா மாத்திரமே சார்ஜ் பண்ணுறோம். முழு பரிசோதனை தைராய்டு முதற்கொண்டு அத்தனை பரிசோதனைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு இதில் வந்து செஞ்சுட்டு வரோம். மற்றபடி இதெல்லாம் வந்து இப்போ மெம்பர்ஸ் அவங்க மெடிக்கல் சென்டருக்கு வந்து ஒரு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அதுவும் ஒரு முறை தான், ஒரே ஒரு முறை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத்திரம்தான். மற்றபடி ஃப்ரீ மெடிசன், ஃப்ரீ கன்சல்டன்சி இந்த மாதிரி செஞ்சுட்டு வரோம். செயல்பாடுகளை நாங்கள் செய்முறையில் இது பண்ணுறோம். இங்கே வந்து இப்போ வந்து இந்த நிறுவனமானது எங்களுக்கு வந்து 160 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து செயற்குழு அப்படின்னா 15 பேர் செயற்குழு. செயற்குழுவில் வந்து பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், இந்த மாதிரி வைஸ் பிரசிடெண்ட். அடியன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கேன். என் பேர் ஜனார்தனன் பிரசிடெண்ட்டு. வைஸ் பிரசிடெண்ட்டு ஜெயசங்கர் உன்னித்தான் அப்படின்றவர் இருக்கிறார்.
குமார் அப்படின்றவர் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறாரு. வினு நாயர் வந்து ட்ரெஷராக இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி இது வந்து அதாவது நிர்வாகக்குழு. ஆமாம். காலையில் வந்து கோயில் 5 மணிக்கு திறந்தாச்சுன்னா 10:30 மணிக்கு வந்து உச்சிகால பூஜை முடிஞ்சு 11 மணிக்கு நடை சாத்துவாங்க. திரும்பவும் சாயங்காலம் வந்து 4:45க்கு நடையை திறந்து புஷ்பாபிஷேகம் பண்ணுறோம்னா புஷ்பாபிஷேகம் இருக்கும். சுற்று விளக்கு புக் பண்ணோம்னா சுற்று விளக்கு இருக்கும். தீபாராதனை சொல்லுவாங்க, அந்த சந்தியா வேளையில் உள்ள தீபாராதனை. அந்த தீபாராதனை வந்து முடிஞ்சு அது ஒரு பூஜை. தீபாராதனை முடிஞ்சு அதோட வந்து அத்தாழ பூஜைன்னு சொல்லுவாங்க. அதில் ஆமாம், அது வந்து ராத்திரி வந்து ஒரு 8:30 மணிக்கு அத்தாழ பூஜை. 8:30 மணிக்கு அத்தாழ பூஜை முடிஞ்ச உடனே 8:50க்கு வந்து ஹரிவராசனம் பாடி 9 மணிக்கு நடை சாத்துவோம். இப்படி தான் கோயில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்களால் மக்களுக்கு என்ன, அதுவும் இல்லாமல் இந்த நிறைய இதில் வந்து இப்போ நேத்ரோதயா போன்ற அருணோதயம் போன்ற அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுறவங்களுக்குலாம் நாங்கள் மாதம் அவங்களுக்கு உணவு அந்த மாதிரி அது போட்டுருக்கோம். ஆமாம், அது ஒரு 500 பேருக்கு பர் டே 500 பேருக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அங்கே நம்ம கோயில் வாசல் வந்து தினமும் சரி 12:30 மணிக்கு 100 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்ம சீசன் இருக்கு பாருங்களேன், சீசன் இருக்கு மாதிரிலாம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இலை போட்டு அன்னதானம் வந்து டிஃபன் இலை போட்டு மதியம் வந்து நல்ல விமர்சையான சாப்பாடு. இது வந்து நம்ம ஜனவரி மண்டல காலம் மகரகாலம் வரைக்கும், மண்டல காலம் முழுக்க கண்டிப்பாக இருக்குது, மகரம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சன்னதியிலையும் சரி விசேஷ நாட்களில் வந்து அந்தந்த இப்போ வந்து நமக்கு மெயின் ஐயப்பன் உள்ள வந்து இந்த சுற்றம்பலம் சொல்லுவாங்க. சுற்றம்பலத்துக்குள்ள வந்து விநாயகர் இருக்கிறார். விநாயகருக்கு தினமும் வந்து கணபதி ஹோமம் நடக்கும். அதுலேயும் விசேஷமானது இப்போ வந்து மகா கணபதி ஹோமம்னு ஒன்று இருக்கு. அஷ்டதிரை வைகுண்டம் மகா கணபதி ஹோமம் யார் புக் பண்ணுறாங்களோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து ஐயப்ப சேவா சமாஜம் சார்பாக செய்வோம். மற்ற நாளைக்கு யார் புக் பண்ணுறாங்களோ அவங்க சார்பாக வந்து மகா கணபதி ஹோமம் பண்ணுவோம். மிருத்யுஞ்சய ஹோமம் டெய்லி இருக்கு. மகா மிருத்யுஞ்சய ஹோமம்னா 7 நாள் செய்யுது, அது வேற இருக்கு. அதனால அது வந்து உள்ள வந்து விநாயகர் பிடிக்கும். அடுத்து வந்து முருகனுக்கு தைப்பூசம் அந்த மாதிரி விசேஷம் வரும்பொழுது ரொம்ப விமர்சையாக நாங்கள் வந்து கொண்டாடுவோம். அபிஷேகங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி விசேஷமான அபிஷேகங்கள் இருக்கும். உள்ள வந்து இன்னொரு சம்பதி அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதியில் வந்து தினமும் பகவத் சேவான்னு சொல்லுவாங்க. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி தினமும் பூஜை நடக்கிறது வந்து நம்ம கோயிலில் வந்து பகவதிக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சுற்றம்பலத்தில் வெளியில் வந்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து நவகிரகங்கள்லேருந்து நேரம் வந்து திரும்பவும் பிரதட்சணம் வர வழியில் ஆஞ்சநேயருக்கு தினமும் வடமாலை சாத்தி வெண்ணெய் காப்பு இருக்கும். அந்த மாதிரி அதுவும் விமர்சையாக நடந்துகிட்ருக்கு. ஆஞ்சநேயருக்கு பின்பக்கத்தில் வந்து நாகர். ஆமாம், நாகருக்கு வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா ஆயில்ய நட்சத்திரத்திலையும் நாக பூஜை நடந்துகிட்ருக்கோம். மலையாளத்தில் வந்து 100 பால் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து பால் இந்த மாதிரி நிறைய நாகதோஷம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஜோசியர் சொல்லுவாங்க, இங்கே வந்து நம்ம வேறு யாரும் அந்த மாதிரி அது விமர்சையாக பண்ணுற மாதிரி எந்த கோயிலும் பண்ணலை. அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அது மக்கள் சௌகரியத்துக்காக எல்லா ஆயில்யத்துக்கும் இந்த மாதிரி நாக பூஜை பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப விசேஷமாக நிறைய மக்கள் வந்து வராங்க, பக்தர்கள் வராங்க, அதில் கலந்து கொள்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த உற்சவம் வந்து 7 நாள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. அப்புறம் வந்து லட்சார்ச்சனை எல்லா சாமிக்கும் வந்து அந்தந்த விசேஷத்துக்கு லட்சார்ச்சனை நடக்கும். அதுவும் இல்லாமல் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கோடி அர்ச்சனை. அது வந்து மாலை போட்ட பக்தர்கள் மாத்திரமே 17ஆம் தேதி நவம்பர் 15 கார்த்திகை 1லிருந்து மண்டல காலம் முடிய அந்த 41 நாளில் வந்து 1 கோடி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்போவுமே நாங்கள் 1 கோடி 10 லட்சம் 1 கோடி 20 லட்சம் அப்படின்னு எட்டிகிட்டு இருக்கோம். அது பகவானுடைய எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து கடந்த 2 வருஷமாக ஒன்று செய்கிறது என்னென்னா, பிப்ரவரி மாதத்தில் சிவராத்திரி அன்னைக்கு எல்லா வருஷமும் ஏகாதசம் அப்படின்னு 11 சம்ஸ்கிருதத்தில் ஏகாதசம், ஏகம் 1 தசம் 10. ஸோ ஏகாதச ருத்ர ஜபம், ருத்ரன் சமகம், அது வந்து எல்லா வருஷமும் இருக்கும். அப்போ போன வருஷத்தில் இருந்து மகாருத்ரம் அப்படின்றோம். மகாருத்ரம் அப்படின்னா 11 × 11 11 × 11 டைம்ஸ் 1321 உரு இந்த ருத்ரம் சமகம் ஜெபிச்சு. ஆமாம், அதே நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 150 ரித்திக்குகள் இதில் வந்து அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் இதெல்லாம் தானம் பண்ணி கார்த்தால சாப்பாடு மதியம் சாப்பாடு அதெல்லாம் போட்டு
ஹோமகுண்டம் இருக்கும். அந்த ஹோமகுண்டத்தில் வந்து 12 கணபாடிகள் அமர்ந்து வந்து இந்த மந்திரம் சொல்லிட்டு ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேடையில் வந்து 12 கலசம் வைத்து கலசத்துக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேடையிலேயே வந்து சிவபெருமானுடைய லிங்கத்தை வைத்து அதற்கு வந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். காலையிலிருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ருத்ராவனுக்கு 11 ஐட்டத்தினால தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து போன 2 வருஷமாக நாங்கள் செய்கிறோம். மகாருத்ரம் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த மகாருத்ரத்தை யார் யார் வராங்களோ எப்போவுமே சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சரி வரும்போது மக்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் உண்டு. மகாருத்ரத்துக்கும் கண்டிப்பாக உண்டு. அது வந்து பால பெரிவாளுடைய ஆசி பெற்ற ஒரு குழு வந்து அருணகிரீஸ்வரர் குழு அப்படின்ட்டு பெசன் நகரில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் அந்த குழுவில் வந்து 150 பேர் இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து வஸ்திரம், வஸ்திரதானம், அன்னதானம் எல்லாமும் உண்டு. அவங்களுக்கு தட்சிணா இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் அது செஞ்சிட்ருக்கோம். அது இப்போ அண்மையில் போன ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடந்தது. சென்ற வருஷம் வந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடந்தது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு இப்போ ஆன்மீக துறையிலையும் சரி, பொதுமக்கள் சேவையிலையும் சரி, இந்த மாதிரி இந்த தொடர்ந்து ஐயப்பனுடைய அருள்னால அது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம கோயிலில் ஐயப்பன் வந்து மேற்க பார்த்த ஐயப்பன். மேற்க பார்த்த ஐயப்பன் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். இங்கே வர பக்தர் எல்லாம் நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களிடம் பகிர்ந்து செஞ்சிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி நாங்கள்லாம் வேண்டுதல் விட்டோம், அது பகவானும் வேணை என்ன நாங்கள் நினச்சோமோ அது மாதிரி நடக்கிறதே அப்படின்ட்டு. அது எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். மேற்கு பார்த்த ஐயப்பன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐயப்பனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பகவானோட ஒரு அருள் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் முன்னாடி அண்ணாநகர் அப்படின்னு சொன்னால் அண்ணாநகர் ஐயப்பன் கோயில் அது ஒரு அடையாளம். எதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாநகரில் எங்கங்க ஐயப்பன் கோயில் பக்கத்தில் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் பக்த கோடிகளுக்கு நாங்கள் வந்து நன்றி கடவுப்பட்டிருக்கின்றோம். அவங்களுடைய ஒத்துழைப்பினாலேயும், பல்வேறு பெரியவங்களுடைய ஒத்துழைப்பினாலேயும், பக்த கோடிகளோட ஒத்துழைப்பினாலேயும், பகவானுடைய அருள் பெற்று அந்த மாதிரி அருள்னால நடத்திட்டு வரோம். மற்றதெல்லாம் வந்து பகவானுடைய அருள். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அற்புதமான அண்ணாநகர் ஐயப்பன் கோவிலிருந்து இன்றைக்கு ஐயப்பனுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டோம். இங்கே அண்ணாநகர் ஐயப்பன் கோவில் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல சத்காரியங்களை பற்றியெல்லாம் கேட்டோம். ஜனார்தன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, அம்பலம் சென்று அழகனை கண்ட பின் என்பலம் என்று எதுவும் இல்லை, நம் குலம் காக்க அவன் துணை இருக்க நமக்கில்லை மனக்கவலை, நமக்கில்லை மனக்கவலை. ஐயன் ஐயப்பன் இருக்கும்போது, அந்த குருவாயூரப்பன் இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன மனக்கவலை? எல்லா கவலைகளையும் ஐயன் ஐயப்பன் தீர்த்து வைப்பான், குருவாயூரப்பன் தீர்த்து வைப்பான். இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களை எல்லாம் இந்த ஜெம் டிவியின் மூலமாக சந்தித்தோம். ஜெம் டிவியின் சார்பாக சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணாநகர் ஐயப்பன் ஆலயத்தினுடைய அத்துணை மெம்பர்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் திருவோண நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுவாமி. சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. அண்ணாநகர் ஐயப்பன் கோயில் வாசலில் இருக்கோம். நம்ம சுவாமி அவர்கள் நம்ம கோயிலை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுவார். சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வரேன் நான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வரேன். ஏன்னா இவர்கிட்ட வேண்டி எனக்கு ஒரு வண்டி கிடச்சிருக்கு. வண்டியில் வந்து இவரோட அவர் வந்துட்டு கும்பிட்டுட்டு, ஐயப்பன் வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம வந்துட்டு கேட்க வேண்டாம், நாம் நினச்சா அவன் நடத்தி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட தெய்வம் ஐயப்பன். சுவாமி சரணம். சாமி தான். ரொம்ப நீங்கள் எல்லாருமே வரலாம், ஃபேமிலியோடு வந்துட்டு இங்கே வந்துட்டு கும்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப நீங்கள் வேண்டினது கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்கவே இருக்காது. தொடர்ந்து பையன் இப்போ 7 வருஷமாக திருப்பதி இது போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டுருக்கான். இன்றைக்கி இருமுடி கட்டிட்டு புறப்படுறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். இனாக்ரேட் பண்ணும்போது நான் தான் அங்கே தான் இருந்தோம். 1981 வந்து அந்த குருசாமிங்கிறவர் வந்து இனாக்ரேட் பண்ணினார். அந்த அண்ணா ஆர்ச்சிலேருந்து ஆனை மேலே சுவாமியை கொண்டு வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணினார். அப்போ நாங்கள்லாம் அந்த தாளம் எடுத்துட்டு இருந்தோம். அங்கே இருந்து அப்படியே நடந்து வந்து அப்புறம் அதை வச்சுட்டு அடுத்த நாள் கும்பாபிஷேகம் பண்ணினாங்க. கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு
அப்புறம் அந்த வருஷத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் சபரிமலைக்கு இங்கே தான் இருந்து போவார். நான் வந்து இது எதிர்க்க சாந்தி காலனி அங்கே தான் இருந்தோம். ஸோ நாங்கள் தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஆக்குபெண்ட் மலையாளி கேரளாலேருந்து. ஸோ வந்து எல்லாம் ரெகுலராக வருவோம், எல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் இந்த மண்டலத்துக்கு கச்சேரி பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக நடக்கும். அச்சா நாங்கள்லாம் ஒரு குரூப் பாடுவோம். அப்போ 80s 81 82 83 அப்போ ஆரம்பித்தது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் 30 வருஷமாக இங்கே தான் போனார். மலைக்கு போவார். கார்த்திகை மாதம் மாலை போட்டோம் அப்போ போவார். அப்புறம் வந்து அந்த சமயத்தில் 60 நாளைக்கும் பாட்டு கச்சேரி டான்ஸு எல்லாம் உண்டு. அப்புறம் வந்து அந்த மகர இது மேலே சாப்பாடெல்லாம் உண்டு. அப்புறம் நிறைய இந்த கதா காலட்சேபம் அதெல்லாம் நிறைய கேரளாலேருந்து நம்பூரியெல்லாம் வருவாங்க. ரொம்ப நல்லா. நாங்கள் ஆக்சுவல் தாம்பரம்லேருந்து வரோம். இந்த கோவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்கள் இங்கே அண்ணா நகரில். ரொம்ப நல்லா இருக்குது. ஐயப்பன் கோவில் குருவாயூரப்பன். எனக்கு குருவாயூரப்பன் சபரிமலைக்கு போனது கிடையாது. பட் இங்கே வந்து சபரிமலையில் வந்து எனக்கு தரிசனம் பண்ண மாதிரியும் இருக்குது. குருவாயூரப்பன் பார்த்து அந்த குருவாயூர் போன மலையாளிஸ் கேரளாவில் இருக்கிற ஒரு நல்ல சந்தோஷ ஃபீலிங் இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. சாமி சரணம், சாமி சரணம். தேங்க்யூம்மா.